அன்புடைய நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் அடைய விரும்பும் ஒரு கனவு, ஒரு நோக்கம், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இல்லாமல் பயணிக்கும் கப்பல் போல நாம் திசை தெரியாமல் அலைந்து விடுவோம். இலக்கை நிர்ணயிப்பது எளிது, ஆனால் அதனை அடைவது சிரமம். ஏனெனில் பாதையில் தடைகள், சவால்கள், தோல்விகள் வரும். அந்த நேரங்களில் மனம் தளராமல் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கையை பிடித்துக் கொள்வதே வெற்றியின் முதல் படி. நாம் இலக்கை அடைய வேண்டுமென்றால், 1. தெளிவான திட்டம் வேண்டும். எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். 2. முயற்சி வேண்டும். தினமும் சிறு முன்னேற்றம் கூட பெரிய வெற்றிக்கான பாதையை அமைக்கும். 3. சுய கட்டுப்பாடு வேண்டும். சோம்பலை விட டிசிப்ளின் நம்மை முன்னேற்றும். 4. நம்பிக்கை வேண்டும். நான் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக நான் முடியும் என்று நம்புங்கள். நண்பர்களே, இலக்கு என்பது வெறும் கனவு அல்ல, அது நம்மை வாழ்வில் உயர்த்தும் சக்தி. பெரிய இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் சிறிய இலக்குகள் நம்மை சிறிய மனிதர்களாக வைத்துவிடும். முடிவில் நினைவில் கொள்ளுங்கள், இலக்கு தெரிந்தவருக்கு பாதை தெளிவு, நம்பிக்கை உடையவருக்கு வெற்றி உறுதி. மகாத்மா காந்தி சொன்னார், உன்னையே நம்பு, உலகம் உன்னை கேட்கும். அதுவே நிஜம். எடிசன் 1000 முறை தோல்வியுற்றாலும் அடுத்த முறை வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையால் மின் விளக்கை கண்டுபிடித்தார். எல்லோரின் உள்ளும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. அதை எழுப்பும் சாவி தன்னம்பிக்கையே. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சவாலையும் வாய்ப்பாக மாற்ற முடியும். எனவே நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். அது உங்கள் கனவுகளை நனவாக்கும் மிகப்பெரிய ஆயுதம். ஒரு சிறுவன் ஏழை குடும்பத்தில் பிறந்தான். கனவுகள் இருந்தாலும் வழி தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு வலிமை, நான் முடியும் என்ற தன்னம்பிக்கை. அந்தச் சிறுவனே பின்னர் இந்தியாவின் ஜனாதிபதி ஆனார். அவர்தான் டாக்டர் அப்துல் கலாம். அவர் சொன்னார், உன்னை நீ நம்பினால் வெற்றி உன்னை நிச்சயமாகத் தேடும். மற்றொரு மனிதர் ஆயுதமில்லாமல் கூட்டத்துடன் உழைத்தார். உடல் வலிமை இல்லை, ஆனால் மன வலிமை அதிகம். அவர் சொன்னார், உன்னையே நம்பு, நீ காண விரும்பும் மாற்றமாக நீயே இரு. அவர்தான் மகாத்மா காந்தி. தன்னம்பிக்கையால் ஒரு தேசத்தைக் கட்டியெழுப்பினார். அதேபோல் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தும் மனம் தளராதவர் நெல்சன் மண்டேலா. அவர் கற்றுக் கொடுத்த பாடம், பயமில்லாதவன்தான் வீரன் அல்ல, பயத்தை வெல்லுபவனே உண்மையான வீரன். பார்வையில்லா, காது கேளாத பெண் ஹெலன் கேல்லர் கூட தன்னம்பிக்கையால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்தார். இந்த அறிஞர்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நிரூபித்தனர், பணம், சூழல், பிறப்பிடம் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் நாம் கனவுகளை நனவாக்க முடியும். எனவே நண்பர்களே, வாழ்க்கையில் எந்த சவாலும் வந்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் முடியும். அதுவே உங்களின் வெற்றிக்கான முதல் படி. ஐசக் நியூட்டன் உலகத்துக்குக் காணாமல் போய்விட்ட ஒரு சாதாரண மாணவன் அல்ல. காலையில் விடியலுக்குப் பிறகு ஒரு பழமையான தோட்டத்தில் அமர்ந்தபோது ஒரு ஆப்பிள் கீழிறங்கி அவரைத் தாக்கியது. இந்தச் சாதாரண நிகழ்வு உலகத்தை மாற்றிய இயற்பியல் விதிகளுக்கு பிறக்கான தொடக்கம். நியூட்டனின் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. ஆர்வம், முயற்சி மற்றும் பொறுமை இருந்தால் நமது கனவுகள் நிச்சயமாக நனவாகும். நியூட்டன் சொன்னார், நான் மக்களைவிட சிறந்தவனல்ல, எனக்கு வெறும் பிரச்சினைகளை ஆராயும் ஆர்வம் அதிகம். அவர் தனிமையில் அமைதியாக படித்து ஆய்வுகளுக்கு முழுமையாக கவனம் செலுத்தினார். சில நேரங்களில் தோல்வி சந்தித்தாலும் அதில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயன்றார். நமது வாழ்க்கையிலும் நாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள, சிக்கல்களை சந்திக்கத் தயங்கக்கூடாது. நியூட்டனின் போல் ஆர்வமுள்ள மனதுடன் பொறுமையும் உறுதிமாறவும் நம்மால் சாதிக்க முடியும். நாம் எங்கே இருந்தாலும், எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்டாலும் நமது கனவுகளை அடைவதற்கு முயற்சியையும் நம்பிக்கையையும் விடக்கூடாது. எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சுவாரஸ்யமான மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்வையிடுங்கள்.